ஹாய் எவ்ரிபடி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வருது. மூல பிரச்சனைகள் வருது. அது ஏன் வருது? அண்ட் யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனை வரும்? அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. பைல்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது வயசானவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம நெனைக்கிறோம். அப்படி கிடையாது. பைல்ஸ் பிரச்சனை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வந்து எல்லாருக்குமே வரும். அதாவது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசுக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வரும். இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா, ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஒரு இடத்துல வேலை செய்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வரும். பிளஸ் வந்து ஓவர் வெயிட்டா இருக்கிறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வரும். அண்ட் மோஷன் வந்து போகாம கொஞ்சம் அப்புறமா போய்க்கலாம் அப்டின்னு தள்ளி போடுறாங்க இல்லையா? அவங்களுக்கு வரும். அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நார்ச்சத்து உணவுகள் வந்து கம்மியா சாப்பிடுறாங்க அப்டின்னா, அவங்களுக்கும் இந்த பிரச்சனை கண்டிப்பா வரும். ஸோ முடிஞ்ச அளவு இந்த காரம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. அவங்களுக்குமே வந்து வரும். கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதிகமா சாப்பிடுறீங்க. மைதா நிறைந்த உணவுகள் வந்து அதிகமா சாப்பிடுறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். ஸோ முடிஞ்ச அளவு உங்க ஃபுட்ல இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பைல்ஸ்லேருந்து நம்மளும் கொஞ்சம் சேஃபா இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்றேன். இன்னொன்னு ஃபைபர் ஃபுட்ஸ் நெறையாவே உங்களோட உணவுல நீங்க சேர்த்துட்டு வாங்க. வராம நம்ம தடுத்துக்கலாம். இது எப்படி நீங்க அறிகுறி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மோஷன் போம்போது நமக்கு வந்து பெயின் இருக்கு, வலிக்குது அண்ட் பேர் பண்ண முடியல, தொட்டா வலிக்குது, பிளஸ் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்ற பட்சத்தில கண்டிப்பா நீங்க டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கன்சல்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்ன ரீசனால இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம ஆரம்பத்திலேயே எதுவுமே நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா, நம்மளுமே கொஞ்சம் சேஃபா இருக்கலாம். அண்ட் வராமலும் தடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட டிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் சொல்றேன். நெறைய டிப்ஸ் நான் உங்களுக்காக போடுறேன். சரிங்களா? தேங்க் யூ சோ மச்.